வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற 14ஆம் தேதி காரைக்காலுக்கு அமைச்சர் அமித்ஷா வருகை, சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. புதுச்சேரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக ஆஃபர் அறிவித்த தனியார் பார், கலால் துறையினர் திடீர் ஆய்வு. புதுச்சேரி அரசு சிலம்பக்கலையை அங்கீகரிக்க வேண்டும், விளையாட்டு வீரர்கள் சங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கோரிக்கை. சம்பளம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்பாலை ஊழியர்களை ஒருமையில் பேசிய மேலாண் இயக்குனர், ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் நேரில் ஆய்வு. புதுச்சேரி துத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் நகை பணம் கொள்ளை, மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருடப்பட்ட காரை சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆய்வு செய்த போலீசார், புரோக்கர் கைது, திருடிய நபரை தேடுகின்றனர். இனி விரிவான செய்திகள். காதலர் தினத்தன்று ஒயினுக்கு பீர் இலவசம் அறிவித்த பாரில் கலால் அதிகாரிகள் அதிரடியாக விசாரணை நடத்தினர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் இயங்கி வரும் ஒரு மதுபான பார் காதலர் தினத்தை முன்னிட்டு காதல் ஜோடிகளுக்கான விசேஷ ஒயின் பீர் காம்போ ஆஃபர் ஒன்று அறிவித்து கவனத்தை ஈர்த்துள்ளது. காதலர் தினத்தன்று முழு திராட்சையால் தயாரிக்கப்பட்ட மும்தாஜ் ஒயின் குவார்டர் பாட்டில் ரூபாய் 96க்கு வாங்கினால் ரூபாய் 102 மதிப்புள்ள ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் டின் பீர் இலவசமாக வழங்கப்படும். அதேபோல் ஒரு ஃபுல் பாட்டில் மும்தாஜ் ஒயின் வாங்கினால் 4 டின் பீர் இலவசமாக வழங்கப்படும். காலை 8 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த சலுகை அமலில் இருக்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கலால் சட்டம் 1970 பிரிவு 192 படி எந்த மதுபான கடையும் விற்பனைக்காக ப்ரமோஷன் செய்யக்கூடாது. எம்ஆர்பி விலையை விட குறைவாக விற்கிறோம் என்று கூட விளம்பரம் செய்ய அனுமதி இல்லை. ஆனால் இங்கு அப்பட்டமாக விதிமுறைகளை மீறி காதல் ஜோடிகளுக்கு ஆஃபர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காதலர் தின ஆஃபர் அறிவிப்பை அறிந்த கலால் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பாரில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற உள்ளாட்சித்துறை வாரிசுதாரர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கவில்லை. இதனால் அவர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வயது தளர்வுடன் 123 வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் அவரது அறிவிப்பை உள்ளாட்சித்துறை நிர்வாகம் செயல்படுத்தாமல் 20 பேருக்கு மட்டுமே பணி வழங்க முடியும் என அறிவித்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததை நடைமுறைப்படுத்த வேண்டும், முதல்வர் அறிவிப்பை செயல்படுத்தாத உள்ளாட்சித்துறை இயக்குநரை கண்டித்து உள்ளாட்சித்துறை வாரிசுதாரர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் சட்டமன்றம் அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் போட்டு அவர்களை தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன் பணி வழங்காவிட்டால் குடும்பத்துடன் தேர்தலை புறக்கணிப்போம் என வாரிசுதாரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் துத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் ரூபாய் 10 லட்சம் நகை பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார். இவரது தந்தை கலியமூர்த்திக்கு கடந்த 27ஆம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவுக்காக பணம் எடுக்க வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபொழுது அதில் வைத்திருந்த 7.5 பவுன் நகை மற்றும் 80,000 பணத்தை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்து அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும் பொழுது வீட்டின் முன்னுள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்து செல்வது வழக்கம். இதை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் யாரோ சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. அவற்றின் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து அவர் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பளம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட கூட்டுறவு நூற்பாலை ஊழியர்களை ஒருமையில் பேசிய மேலாண் இயக்குநரை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
காரைக்காலில் மேலடு ஓடுதுறையில் இயங்கி வரும் ஜெயபிரகாஷ் கூட்டுறவு நூற்பாலையில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 3 மாதமாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தை நடத்த முடியாமல் வறுமையில் உள்ளதாக பலமுறை எடுத்து கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இன்று நகராட்சி அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த நகராட்சி ஆணையரும் நூற்பாலை மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் சுபாஷிடம் இதுகுறித்து புகார் அளித்தனர். ஆணையர் சுபாஷ் தொழிலாளர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அவரது அறையில் வைத்து வெளியே விடாமல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தொழிலாளர்களுடன் ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தொழிலாளர்களுடன் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆணையர் தொழிலாளர்களை ஒருமையில் பேசியதற்கு மன்னிப்பு கூற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆணையர் தொழிலாளர்களிடம் வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் சம்பளம் குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதன் பேரில் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி அருகே தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரி விற்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் கோட்டக்குப்பம் போலீஸ் உதவி சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து சென்றனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த ஒருவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் புதுவை செம்படப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சுதாகர் வயது 43 என்பதும் தடை செய்யப்பட்ட 3 நம்பர் லாட்டரி சீட்டு விற்றதும் தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து செல்போன் பணத்தை பறிமுதல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஊடகப்பிரிவு மாநில தலைவர் நாகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்டம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மாநில ஊடக தலைவர் நாகேஸ்வரன் ஏற்பாட்டின் பேரில் தொகுதி தலைவர் தினேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் உமாபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொறுப்பாளர் சந்துரு, மாவட்ட துணைத் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் தொகுதி பொதுச் செயலாளர்கள் அண்ணாமலை, அருணன், பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கிளைகளிலும் மக்கள் சந்திப்பு, தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்வது, மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளர்களை நேரடியாக சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பாக சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக பாஜக அரசு மீது அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். வில்லியனூரில் ரூபாய் 36 லட்சத்தில் மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் உதயம்பட்டு மற்றும் வி மணவெளி கிராமங்களில் தலா ரூபாய் 11 லட்சத்தில் 2 கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மேலும் வசந்தம் நகர் விரிவாக்கம், திருக்காமேஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகரில் ரூபாய் 13,90,000 மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணி, தில்லைநகர் VIP கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களில் ரூபாய் 8,20,000 புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 35,90,000 மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தொகுதி MLAவும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் 16 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.40 லட்சத்தில் தொடர் நோய் நிதி உதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து திருடப்பட்ட காரினை 300க்கும் மேற்பட்ட CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து திருடப்பட்ட காரை விற்பனை செய்வதற்காக வாங்கிய புரோக்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் காரை திருடிச் சென்ற நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் தனது காரினை 100 அடி சாலை மேம்பாலம் கீழே நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம். அதன்படி கடந்த வாரம் 100 அடி சாலை ரோடு மேம்பாலம் கீழே காரினை நிறுத்திய சிவபிரகாஷ் மறுநாள் காரை எடுக்க வந்தபோது அங்கு கார் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து முதலர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் காரினை திருடி செல்வது பதிவாகி இருந்ததை தொடர்ந்து கார் சென்ற வழி தடயங்களை போலீசார் தடயம் செய்யும் வகையில் புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சேலம் சுங்கச்சாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடி சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சேலம் பகுதியை சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் அவரை சேலத்திலிருந்து கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியிலிருந்து காரை திருடி வந்தது சேலத்தை சேர்ந்த ரமணா என்பதும் அவர் கடந்த 1 மாதங்களாக தீர்த்தனுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தீர்த்தன் ரமணாவிற்கு 30,000 முன்பணமாக கொடுத்துவிட்டு கார் விற்பனை செய்த பிறகு மீதி தொகையை அளிப்பதாகவும் கூறியதாகவும் அதன் பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என விசாரணையில் தீர்த்தன் தெரிவித்தார். தீர்த்தனிடமிருந்து காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் காரை திருடிச் சென்ற ரமணா கர்நாடக பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆய்வு மேற்கொண்டு விரைந்து பணியை முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு தளம் அமைக்கும் பணி அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தளம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அதன் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கும்பாபிஷேக விழாவில் மத்திய அமைச்சர், புதுச்சேரி முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன 74ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன 74ஆம் ஆண்டு விழா வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் முத்தலப்பேட்டையில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலக வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக வருகை தந்த வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் முன்னாள் புதுச்சேரி சரக செயலாளர் கோவிந்தன் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு தற்போதைய சரக செயலாளர் தயாநிதி தலைமை தாங்கினார். கிளை தலைவர் அரவிந்தநாதன் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைமை அலுவலக பொறுப்பாளர் தோழர் செங்குட்டுவன், அதிகாரிகள் சங்க செயலாளர் தோழர் கணேசன், தலைவர் தோழர் சந்தோஷ்குமார் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சங்கம் மற்றும் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் உரிமைகள் குறித்து உரைகள் நிகழ்த்தப்பட்டு சங்கத்தை போற்றி வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நன்றி உரையை கிளை செயலாளர் மற்றும் பொருளாளர் தோழர் பிரின்ஸ் அபிஷேக் வழங்கினார். ஏனாம் தொகுதிக்குட்பட்ட சாவித்திரி நகர் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு தொகுதியில் உள்ள சாவித்திரி நகரில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாவித்திரி நகரில் உள்ள ஸ்ரீ கனகதுர்க்கம்மா கோவிலிலும் ஸ்ரீ ராமர் கோவிலிலும் வேத பண்டிதர்களின் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தினார். தேர்தலில் போட்டியிடும் உறுதியுடன் மக்கள் ஆசீர்வாதங்களை பெறும் முதல் அடியாக சாவித்திரி நகரில் வீடு வீடாக தேர்தல் பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள் காட்டும் ஆதரவும் அன்பும் தன்னை மேலும் ஊக்குவிப்பதாக தெரிவித்தார். தன்னை ஆதரித்து ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். ஏனாம் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க தன்னால் என்ற முழு முயற்சி மேற்கொள்வதாக கூறினார்.
அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கத்திடமிருந்து நிதி பெற்று தந்து வளர்ச்சி பாதையில் நகரை முன்னேற்றுவேன் என்று உறுதியளித்தார். மக்களுடன் நேரடியாக பல விஷயங்களை கேட்டறிந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதாக வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி அரசு சிலம்பக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக அறிவித்தர வேண்டும் என்று புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலம்பக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக புதுச்சேரி அரசு உடனடியாக ஏற்று அறிவித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சார்பில் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இன்று வந்த புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன், தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்க பொறுப்பாளர் அன்புநிலவன், தெய்வ தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் ராசாராம் உள்ளிட்டோர், வீர ஆஞ்சநேய தற்காப்பு கலைக்கூடம் தலைவர் அரவிந்த், புதுச்சேரி ஓக்கட்டேரியன் தற்காப்பு கலை சங்க தலைவர் சுந்தர்ராஜன், புதுச்சேரி அடிமுறை சங்கம் தலைவர் சுந்தரபாண்டியன், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டை புதுச்சேரியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். சிலம்ப கலையை வளர்த்தெடுக்கும் வகையில் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சங்கங்கள் அமைத்து சிலம்ப கலை போட்டிகளில் பங்கேற்று புதுச்சேரிக்கும் பெருமை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி மண்ணின் மக்களின் வீரக்கலையான சிலம்பம் விளையாட்டும் புதுச்சேரி அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் மிக பெரும் எதிர்பார்ப்பாகும். அதுபோல தமிழர்களின் தாயகமான புதுச்சேரியில் சிலம்பம் விளையாட்டுக்கு புதுச்சேரி அரசு அங்கீகாரம் செய்ய வேண்டும் என கோரி பல்வேறு அமைப்புகளுடனும் மாணவர்களும் இணைந்து கடந்த 9/1/2026 அன்று புதுச்சேரியில் நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இது தொடர்பான கோப்பு புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் உள்ளது. இதனை சரிபார்த்து விரைவில் சிலம்பக்கலைக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி இந்த கல்வி ஆண்டிலேயே மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகள் பெற்றிட தாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திராநகர் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் எல்ஜேகே கட்சியில் இணைவு. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சி ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட் அவர்களின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இணைவு நிகழ்வில் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்தினார். உடன் பரப்புரை பொது செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி. காரைக்காலுக்கு வருகின்ற 14ஆம் தேதி வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்காலில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுகிறது. அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதனை ஒட்டி சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 12ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார். வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகிறார். திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார். காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலை 11:30 மணிக்கு உரையாற்றுகிறார். அதன் பிறகு தனியார் விடுதியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடக்கிறது. மாலை 4:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். கொரோனா பேரிடர் காலத்தில் சுகாதாரத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரிக்கு பிரதமர் வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தேசிய மக்கள் முன்னணி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பேரிடர் காலத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த செவிலியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணி கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இன்று நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய சுவாமிநாதன் மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இந்த ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து எங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றார். வருகின்ற 14ஆம் தேதி காரைக்காலுக்கு அமைச்சர் அமித்ஷா வருகை, சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. புதுச்சேரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக ஆஃபர் அறிவித்த தனியார் பார், கலால் துறையினர் திடீர் ஆய்வு.
புதுச்சேரி அரசு சிலம்பக்கலையை அங்கீகரிக்க வேண்டும். விளையாட்டு வீரர்கள் சங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கோரிக்கை. சம்பளம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்பாலை ஊழியர்களை ஒருமையில் பேசிய மேலாண் இயக்குனர். ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம். சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் நேரில் ஆய்வு. புதுச்சேரி துத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருடப்பட்ட காரை சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆய்வு செய்த போலீசார். புரோக்கர் கைது, திருடிய நபரை தேடுகின்றனர். இனி விரிவான செய்திகள். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.